ஓ பன்னீர்செல்வம் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். ஓபிஎஸ் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் கங்கை கொண்டானைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் கேட்ட வாழி சின்னம் மற்ற பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் பாஜக கூட்டணியில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு வாழி சின்னம் ஒதுக்கும்படி கோரியிருந்த நிலையில் அந்த சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுயேட்சையாக போட்டியிட்ட மேலும் 3 பன்னீர்செல்வமும் வாழி சின்னம் கேட்டிருந்த நிலையில் அந்த சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் கங்கை கொண்டானைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு பட்டாணி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வம் கேட்ட வாழி சின்னம் மற்ற பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே பெயரில் வேட்பாளர்கள் இருப்பதால் ஓபிஎஸ் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுயேட்சையாக போட்டியிட்ட மேலும் 3 பன்னீர்செல்வமும் வாழி சின்னம் கேட்டதால் குலுக்கல் முறையில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் வாழி சின்னம் கேட்ட நிலையில் அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம். அவர் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஓபிஎஸ்க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவர் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டு இன்றைய தினம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும் நிலையில் ஓபிஎஸ் கேட்ட வாழி சின்னம் வேறொரு பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓபிஎஸ்க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், ஓபிஎஸ் வாழி சின்னம் கேட்டிருந்த நிலையில் அவருக்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரம். ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் 27 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது. இன்று வேட்புமனுக்கள் வாபஸ் பெறும் நாள் என்பதால் 2 பேர்கள் வாபஸ் பெற்றனர். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தேர்தலில் 25 பேர்கள் போட்டியிடுகின்றனர். இதில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் முன்னாள் முதல்வர் உட்பட 6 பன்னீர்செல்வங்கள் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு இன்று சின்ன ஒதுக்கப்படுகிறது. இன்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னமானது தேர்தல் ஆணையமானது தற்போது ஒதுக்கியுள்ளது. மேலும் உள்ள பன்னீர்செல்வங்களுக்கு வாளி, பட்டாணி, கண்ணாடி சம்பர்கள் என்று தேர்தல் ஆணையம் தற்பொழுது சின்னங்கள் சுயேட்சைகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரவணன், ஓபிஎஸ் அவர்கள் வாழி சின்னம் வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் அவருக்கு தற்போது பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கேட்கும் சின்னம் ஒதுக்கப்படக்கூடிய நிலையில ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுல வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்க முடியுமா? இல்ல மேடம், அவரு வேட்புமனையிலே அவர் வாழி சின்னம் கேட்டிருந்தாரு. இந்நிலையில இன்னொரு பன்னீர்செல்வமும் எனக்கு வாழி சின்னம் கேட்டிருந்த இன்னும் 2 பேரும் அதே சின்னம் கேட்டிருந்தனால குழுக்குழு முறையில இன்னொரு பன்னீர்செல்வத்துக்கு வாழி சின்னமானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேர்தல் ஆணையமானது பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேடம். இந்த பலாப்பழ சின்னத்தில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். இதற்கு ஓபிஎஸ் தரப்புல என்ன கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? கருத்து ஏதேனும் அவர் தெரிவித்திருக்கிறாரா சரவணன்? இல்ல, தற்பொழுது இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வருகிறார். சின்ன ஒதுக்கீடு சம்பந்தமாக சிறிது நேரம் ஒரு அறையில் இருந்து விட்டு மீண்டும் அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் வெளியூர் சென்று விட்டார் மேடம். தற்பொழுது அவர் இங்கே இல்லை மேடம். வாழி சின்னம் எந்த வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? அந்த பன்னீர்செல்வத்தினுடைய தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா சரவணன்?
தற்பொழுது அந்த தேர்தல் ஆணையத்தில் அலுவலகத்தில் அவங்கள இருக்காங்க. அந்த வாலி ஒதுக்கீடு செய்யப்பட்ட பன்னீர்செல்வமும் அவங்க ஆதரவு அவங்க சார்ந்தவங்க மற்ற மிக்க பன்னீர்செல்வங்களை தற்பொழுது அலுவலகத்தில் உள்ளதுனால தற்பொழுது அவர்களை வந்து தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவர்கள் முடிய நிலை ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ்க்கு பலாப்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு முன்பாக பலாப்பழ சின்னத்துல வேறு யாரேனும் போட்டியிட்டு இருக்கிறார்களா? அது பற்றிய தகவல் இருக்கா சரவணன்? பலாப்பழ சின்னத்தில் இதுவரைக்கும் தற்பொழுது வரைக்கும் பலாப்பழ சின்னத்தில் யாரும் இதுவரைக்கும் போட்டியிடப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.